சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கியிருக்கின்ற ஒரு தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் தமிழ்நாடு கர்நாடக மாநிலத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நடத்திய அத்துமீறல்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. 2000ஆவது ஆண்டு கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்டு காடுகளுக்குள் சிறை வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் இந்த கமிஷன், அதாவது சதாசிவா கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்ததுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் இழப்பீட்டை இப்போவே ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களும் கர்நாடக முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா அவர்களும் பேசி முடிவெடுத்து 2 மாநிலங்களும் 5 கோடி ரூபாய் தொகையை வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக ஒதுக்கி வச்சாங்க. இப்படி அவங்க பணம் ஒதுக்கி வைத்தது கூட வீரப்பன் விதித்திருந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் ஒதுக்கி வைக்கப்பட்டது. இது அரசுகளாக முன்வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகை அல்ல. சதாசிவ ஆணையம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த விசாரணை முடிவில் யாராருக்கெல்லாம் கிளைம் கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் தர்றோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒதுக்கி வச்சாங்க. அந்த தொகை கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு வரைக்கும் இழுத்தடிக்கப்பட்டு ஒரு 1,25,00,000 ரூபா வழங்கினாங்க. அதுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்துக்கு போய் போராடி அந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு 1,20,00,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு மீதம் இருக்கின்ற இன்னும் 2,54,00,000 ரூபாய் தொகையை உடனடியாக பிரித்து வழங்க வேண்டும். இந்த தொகை மக்களுடைய வரிப்பணம், இது அரசினுடைய பணம் அல்ல. நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்துக்கு ஒரு கார்டியன் தான். உங்கள் வீட்டு சொத்தையெல்லாம் ஒன்று நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு காட்டமாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி எம்.எம். ஸ்ரீவத்சவா மற்றும் ஜி. அருள்முருகன் 2 நீதியரசர்கள் கொண்ட குழு ஒரு பெஞ்ச் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்குது. இதற்கு பிறகு 4 வார காலத்துக்குள்ளாக அவங்களுக்கு இந்த தொகையை பிரித்து வழங்கிட்டு அறிக்கையை தாக்கல் செய்யணும். வழக்கு டிசம்பர் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு கர்நாடகா 2 மாநில அரசுகளுமே அரசால் ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகையை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என்று, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றுறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை எல்லாமே கையாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ ஒரு இக்கட்டான சூழலில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சதாசிவா கமிஷன் எப்படி அமைக்கப்பட்டதன் பின்னணி என்ன, சதாசிவா கமிஷன் அமைக்க வேண்டியதன் அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான வீடியோவை நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ தான் இதை பார்க்குற எல்லாருக்குமே புரியும். 1991ஆம் ஆண்டிலிருந்து 96ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதியில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த வீரப்பன் தன்னை தேடி வந்த போலீஸாரை திருப்பி தாக்க தொடங்குறாரு. அப்படி தாக்கப்பட்டதில் தமிழ்நாடு கர்நாடக காவல்துறையை சேர்ந்த 30 அலுவலர்கள் கொல்லப்படுறாங்க. இதில் ஒரு IFS, ஒரு IPS ஆஃபீஸர் அடக்கம். இதுக்கு பிறகு வீரப்பனை பற்றி தகவல் சொல்வதற்காக காவல்துறையால் பயன்படுத்தப்பட்ட அல்ல காவல்துறையால் நியமிக்கப்பட்ட, காவல்துறையால் நெருக்குதலுக்குள்ளாக்கி காட்டுக்குள் அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட 62 பேரை வீரப்பன் கொண்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த நேரத்திலேயே தேடுதல் வேட்டைக்காக போன அதிரடிப்படை பல நேரங்கள் வீரப்பன் குழு மேலே தாக்குதல் நடத்துது. தாக்குதல்லாம் பிரிஞ்சு ஓடுறாங்க. பிரிஞ்சு ஓடுனவங்கெல்லாம் மீண்டும் வழி இல்லாமல் காடுகளுக்குள் வரும் வழியிலேயே போலீஸில் சரணடைகிறாங்க. சிலரை போலீஸார் பிடிக்கிறாங்க. காட்டை ஒட்டிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் பதுங்கி அங்கிருந்த உறவினர்கள்ட்ட உணவுப் பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளேயே இருந்த பலரை போலீஸார் கைது செய்கிறாங்க. ஊருக்குள்ளே வந்து உறவினர்களிடம் தஞ்சம் அடைந்து அவர்கள் மூலமாக நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வழியிலையும் நீதிமன்றத்துக்கு போயும் சிலர் கைதாகிறாங்க. அப்படி கைதான எல்லாரையுமே கொண்டுட்டு போய் விசாரணை என்ற பெயரில் தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸார் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய அதிரடிப்படை முகாமிலும், கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் மாதேஸ்வரன் மலையில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் சைட் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரணையில் எந்த விதமான முன்னேற்றம், அதாவது வீரப்பனுடைய நடவடிக்கைகளை பற்றி யாராலையுமே பெருசாக தெரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவர் காட்டுக்குள்ளே எங்கே இருப்பார், எங்கே போகிறார், யார்கிட்ட தொடர்பு இருக்கார் அப்படிங்கிற எந்த தகவலுமே கிடைக்காத அந்த நிலையில் அந்த கைது செய்யப்பட்ட வீரப்பன் குழுவோடு இருந்தவங்க அப்படின்னு சந்தேகத்தில் இருந்த கிட்டத்தட்ட 68 பேரை போலீஸார் சுட்டுக்கொள்கிறாங்க. இன்னும் 16 பேர் காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போனவங்க எல்லாமே சில நாள்களுக்கு பிறகு காவல்துறையினுடைய தேடுதல் வேட்டையின் போது அந்தந்த பகுதியில் வீரப்பன் குழுவினர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாம் சுட்டுக்கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அடையாளம் தெரியாத ஆள்கள் அப்படிங்கிற பட்டியலில் கொண்டு போயிடுறாங்க. இன்னும் சிலரை சுட்டு கொன்று விட்டு அவங்களுடைய உடலை காட்டுக்குள்ளே போட்டு அல்லது அங்கே எரிச்சிட்டு கணக்கு காட்டாமையே அதிரடிப்படை போலீஸார் திரும்பி வந்துட்டாங்க. என்னோடு பேசிய கர்நாடக காவல்துறையினுடைய
ஒரு காவல் ஆய்வாளராக அப்போ இருந்து பின்னால் ஏடிஎஸ்பி ரிட்டையர்டான வெங்கடசாமி ஒரு செய்தியை சொன்னார். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 6-7 பேரை நாங்கள் குளத்தூர் சந்தையில் வச்சு பிடிச்சிட்டு வரோம். பிடிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு அதில் இருந்த ஒரு பையன், ஒரு 27 வயசு அல்லது 28 வயசு இருக்கலாம் அவனுக்கு, அந்த பையனை ஒரு என்கவுண்டரில் எங்கள் டீம் சுட்டு கொண்டுறாங்க. சுட்டு கொண்ட சில நாளுக்கு பிறகு அவனுடைய அப்பா அந்த பையனை எங்கே எந்த சூழ்நிலையில் யார் முன்னால் பிடிச்சி போலீஸார் கொண்டு போனாங்க, கர்நாடக போலீஸில் யாரெல்லாம் அதிகாரிகள் வந்திருந்தாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையுமே அரசுக்கு கடிதம் மூலமாக தெரியப்படுத்துகிறாரு. அடுத்து ஒரு ஹைபியஸ் கார்பஸ் போடுற அந்த முயற்சிக்கு இருக்கார். ஒருவேளை ஹைபியஸ் கார்பஸ் போட்டாலும் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம விசாரித்த வகையில் அப்படி எதுவும் ஹைபியஸ் கார்பஸ் விழுகலை. ஒருவேளை போடுறேன்னு சொல்லிட்டு இருந்துருக்கலாம். இந்த தகவல் தெரிஞ்சோடனே சங்கர் பிதிரி பாபா தலைமையிலான இன்னொரு டீம் அனுப்புகிறார். வெங்கடசாமி தலைமையில் ஒரு டீம் போகுது, மந்தப்பா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு டீம் போகுது. இந்த 3 டீமுமே அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புகார் கொடுத்த கொல்லப்பட்ட இளைஞருடைய அப்பாவையும் பிடிச்சிட்டு வந்து அவரையும் ஒரு காட்டுக்குள்ளே வச்சு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பலரை கொண்டு இருக்காங்க. இந்த 2 கொலை செய்யப்பட்டதுமே, சுட்டுக் கொல்லப்பட்ட 2 பேருடைய உடலுமே எங்கே எரிக்கப்பட்டது, என்னாச்சு அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வரைக்கும் இல்லை. இந்த மாதிரி பல சட்டவிரோத கொலைகள் காட்டுக்குள்ளே அதிரடிப்படை போலீஸார் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருந்த அந்த காலகட்டம், அதாவது 1991 to 96 இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் பிடிச்சிட்டு போனாங்க, எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கிற கணக்கு அதிரடிப்படையில் இருந்த பலருக்குமே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்குது. இந்த சூழலில் தான் சதாசிவா கமிஷன் அமைவதற்கான ஒரு நல் வாய்ப்பு உருவாகுது. அந்த வாய்ப்பு எப்படி உருவாகிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். 1996ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் தாளவாடி காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய கல்மண்டிபுரம் தொட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு 6 பேரை தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸார் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சில நாள்கள் அவங்க வச்சு விசாரிக்காங்க. அதுக்கப்புறம் கர்நாடக அதிரடிப்படையிடம் ஒப்படைச்சிடுறாங்க. கர்நாடக அதிரடிப்படை மாதேஸ்வரம் மலை சித்திரவதை முகாம் கொண்டு போய் அவங்கள வச்சு விசாரிக்கிறாங்க. மாதன், சென்னஞ்சன், மாதையன் அப்படிங்கிற ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு. இந்த குழுவை போலீஸார் பிடிச்சிட்டு போனாங்கிற செய்தியை மாதன் அப்படிங்கிற அவருடைய ஒரு உறவினர், இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பில் இருந்தவர், அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20 நாளைக்கு பிறகு ஆள் என்னாங்கன்னே தெரியல, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் விபி குணசேகரன் அவர்கிட்ட வந்து தகவல் சொல்கிறாரு. குணசேகரனும் ஒரு 2-3 நாளுக்கு பிறகு ஒரு நாள் புறப்பட்டு தாளவாடி காவல் நிலையத்தில் போய் காவல்துறை அதிகாரிகிட்ட விசாரிக்காங்க. அவங்க எங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்கள் ஆசனூரில் பாருங்கிறாங்க. ஆசனூர் காவல் நிலையத்துக்கும் போகிறாரு. அங்கே விசாரித்த போதும் அவங்களை பற்றி எந்த தரவும் தெரியல. அதுக்கு பிறகு சத்தியமங்கலம் காவல் நிலையம், சத்தியமங்கலம் டிஎஸ்பி எல்லாரையும் பார்த்து விசாரிக்காரு. யாருக்குமே தெரியல. அதிகபட்சம் இவங்க எஸ்டிஎஃப் தான் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, எஸ்டிஎஃப்பில் போய் கேளுங்கிறாங்க. இவருக்கு கோபம் வருது. ஒரு காவல் நிலைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய வேலை. அவங்க எங்கே போனாங்க என்னங்கிறத பற்றியே நானும் கிட்டத்தட்ட 3-4 நாளாக எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு முறையான பதில் சொல்லாமல் இருக்கீங்க, உங்களை நான் முறையான பதில் சொல்ல வைக்கிறேன் அப்படின்ட்டு நேராக ஈரோட்டை கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்து தான் சந்தித்த அதிகாரிகள் எந்த நாளில் போனது, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் பாதிக்கப்பட்ட தரப்பில் எத்தனாம் தேதி அவங்களை கைது பண்ணிட்டு போனாங்க எல்லா தரவுகளையும் வாங்கி வழக்கறிஞர் பாப்பா மோகன் மூலமாக ஈரோடு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. இந்த வழக்கு எந்த அடிப்படையில் தாக்கல் செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறல் வழக்காகத்தான் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் மனித உரிமைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். உலக நாடுகள் பெரும்பாலானவற்றில், அதாவது முன்னேறிய நாடுகள், ஜனநாயக கட்டமைப்பை கொண்டு இருக்கிற நாடுகள் எல்லாத்துலேயுமே மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்குது. இது ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்டு பல நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் 1993 வரைக்கும் கிடையாது. 1993 உலக நாடுகள், அதாவது இந்த பின்தங்கிய நிலையில் இருக்கிற நாடுகள், எந்தெந்த நாடுகளெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் கடை வாங்க போகிறாங்க, உதவி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்களோ அவங்களே எல்லாமே சில அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கணும்னு அந்த ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்தியாவிலும் மனித உரிமைகள் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தேசிய மனித உரிமைகள் சட்டம் அமலுக்கு வருது. சட்டம் அமலுக்கு வந்துட்டதை தவிர அந்த சட்டத்துக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எதெல்லாம் மனித உரிமை மீறல், எதெல்லாம் மனித உரிமை மீறல் குற்றம், எதெல்லாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி எந்த நெறிமுறைகளும் இல்லாமல் ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைமை நீதிபதியும் இந்த நீதிமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருப்பாங்க. இவங்க தான் மனித உரிமைகள் குறித்த வழக்கை விசாரிப்பாங்க அப்படின்னு ஒரு பொதுவான அறிக்கையை உலக நாடுகளுக்கு, ஐக்கிய நாடு சபைக்கு இந்தியா கொடுத்துறதை தவிர அதுக்கான எந்த கட்டமைப்பும் இல்லாமல் இந்தியா இயங்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் தான் 1996ஆம் ஆண்டு வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஈரோடு மாவட்ட
முதன்மை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. இந்த வழக்குக்கு சரியான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுது. தள்ளுபடி பண்ணது ஒரு பெரிய சர்ச்சைக்குண்டான விவகாரமாக வருது. இதை பார்த்த சா பாலமுருகன், அதாவது சோழகர் தொட்டி என்ற நூலை எழுதின வழக்கறிஞர் சா பாலமுருகன் இந்த தள்ளுபடி செய்யப்பட்ட மனுவை ஒரு கவரிங் லெட்டரோடு வச்சு இப்படி ஈரோடு மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு, மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற கிருஷ்ணய்யருக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்தியாவிலேயே மனித உரிமைகளை பற்றியும் ஒடுக்கப்பட்ட மற்றும் நசுக்கப்பட்ட மக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் அப்பாவி மக்களுக்கான பல தீர்ப்புகளை பெற்றுக் கொடுத்து அதுக்கான வழிகாட்டியாக இருந்தவர் கிருஷ்ணய்யர். அந்த அடிப்படையில் கிருஷ்ணய்யருக்கு இந்த கடிதம் போனோடனே அவர் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பல தரவுகளை எல்லாமே அதில் சேர்த்துறார். மனித உரிமைகள்னால் என்ன அப்படிங்கிறதை பற்றி ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை தயார் பண்ணி இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளுக்கு தான் இருக்குது. அவங்களுக்கு தெரியாமல் வேறு எந்த ஒரு அதிகார அமைப்பும் ஒரு குடிமகனை விசாரிக்க முடியாது. இந்த நாட்டினுடைய அதிகபட்ச அதிகாரத்தை பெற்றிருக்கிற இராணுவமாக இருந்தாலும் கூட அந்த இராணுவம் ஒரு குடிமகனை கைது செய்யும்போது சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுடைய முன்னிலையில் கைது பண்ணணும், அவங்கள விட்ட விசாரிக்கணும், அறிக்கை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம். ஆனால் காவல் நிலைய அதிகாரிகளுடைய அதிகாரத்தை கடந்து விசாரிப்பதற்காக இந்த நாட்டில் எந்த அதிகார அமைப்புமே உருவாக்கப்படவில்லை. வீரப்பனை பிடிப்பதற்காக வேண்டுமானால் அதிரடிப்படை நியமிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் உள்ளூர் காவல் அதிகாரிகள் முன்னால் தான் கைது பண்ணி அவங்களை விசாரிக்கணும். சிறப்பு அதிகாரம் அப்படிங்கிறது அதிரடிப்படைக்கு எதுவுமே கிடையாது. அதனால் இதை மனித உரிமை மீறலாக கணக்கில் எடுத்து இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு அவர் அங்கிருந்து ஒரு கடிதம் மூலமாக புகார் அனுப்புகிறாரு. இதை பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு அவர் அறிக்கை விடுகிறாரு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதுக்கு பிறகு ஆந்திராவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் கண்ணபிரான் மூலமாக இந்த வழக்கை அரசுக்கு எதிராக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்திலேயே வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது எந்த கட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, எதை நோக்கி போயிட்டுருக்குது, பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற தரவுகளை எல்லாமே தோழர் விபி குணசேகரன் தலைமையிலான தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் திரட்ட ஆரம்பிக்குது. கிருஷ்ணய்யருடைய வழிகாட்டுதலின்படி மதுரையை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய சோக்கோ அறக்கட்டளை வழக்கறிஞர் பாஷா அவர்கள் இதில் தலையிடுறாரு. அவரும் சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளோடு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்து ஆவணங்களாக எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வாங்குகிறாங்க. இப்படி பெறப்பட்ட ஆவணங்கள் கிட்டத்தட்ட 350 பேர் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டதாக புகார் கொடுக்குறாங்க. இந்த புகார் சட்டவிரோத காவலிலிருந்து சுட்டுக் கொல்லப்பட்டது வரைக்கும் பல்வேறு பாதிப்புகளுக்குள்ளானவங்களை பற்றிய தரவுகள் எல்லாமே இவங்ககிட்ட வந்து சேருது. இந்த காலகட்டத்திலேயே தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனி கவனம் எடுத்து இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்த பிறகு 1998 நவம்பர் மாதத்தில் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு மாநாட்டை சத்தியமங்கலத்தில் பழங்குடி மக்கள் சங்கம் தொடங்குது. அந்த நேரத்தில் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த, அதாவது 91-96 காலகட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக போன்ற ஒரு கட்சியை தவிர மீதி அனைத்து கட்சியினருமே இந்த சத்தியமங்கலம் மனித உரிமைகள் மாநாட்டில் கலந்துக்கிட்டு அரசுக்கு எதிரான கண்டனங்களை, அதாவது காவல்துறைக்கும் அப்போது ஆட்சி நடத்துகிற அதிமுக அரசுக்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய பாதிப்புகளை எல்லாமே அந்த மாநாட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க. மிகவும் பரபரப்பாக அகில இந்திய அளவில் இந்த மாநாடு பேசப்படுது. அந்த மாநாட்டில் முக்கியமாக கலந்து கொண்ட முதன்மையான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய உறுப்பினர் ரத்னசாமி கலந்துக்கிறாரு. அவர் அதனுடைய தரவுகளை எல்லாமே டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறாரு, மாநில மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் அனுப்புகிறாரு. இந்த நிலை போயிட்டு இருக்கும்போதே சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்குது. வீரப்பன் தேடுதல் பேட்டையின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கவும் அவங்களுடைய பாதிப்புகள் குறித்து ஆய்வு நடத்தவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு கமிஷன் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1998 இறுதியில் சதாசிவம் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. கர்நாடகாவை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சதாசிவம் அவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை, அதாவது சிபிஐ அமைப்பினுடைய ஓய்வு பெற்ற இயக்குனர் நரசிம்மன், இவங்க 2 பேர் தலைமையில் ஒரு குழு அமைக்குது. இந்த 2 பேருக்கும் மாநில அரசுகள் தேவையான உதவிகளை செய்யணும். இவங்க விரும்பத்தக்க தேதியில்
பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவங்களுடைய சம்மனுக்கு எல்லா அதிகாரிகளும் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மாநில அரசுக்கு அனுப்புது. மாநில அரசும் முதல்ல கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் பிறகு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. 2000ஆவது ஆண்டு ஜனவரி 28, 29 இந்த 2 நாள்களிலும் ஓய்வு பெற்ற நீதியரசர் சதாசிவம் மற்றும் சிபிஐனுடைய ஓய்வு பெற்ற இயக்குனர் நரசிம்மன் இவங்க 2 பேர் தலைமையிலான ஆணையம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூடுது. கோபிச்செட்டிப்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விசாரணை தொடங்குது. மொத்தம் 81 பேர் இந்த தேடுதல் வேட்டையின் போது அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவங்க வாக்குமூலம் கொடுக்க வர்றாங்க. பலர் உடல் ஊனமுற்றும் பலர் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கட்டிலில் போட்டு தூக்கிட்டு வந்து ஆணையத்தின் முன்னால் வாக்குமூலம் கொடுக்குற அளவுக்கு மோசமான சித்திரவதை இருந்தது. யாருக்கு எப்படியெல்லாம் அடி உதை கொடுக்கப்பட்டதுங்கிற பரபரப்பான செய்திகள் எல்லாமே ஊடகத்தின் வழியாக வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த கட்ட விசாரணை மீண்டும் பிப்ரவரி 28, 29 அதாவது 2001ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் கொளத்தூரில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொளத்தூரில் மொத்தம் 32 பேர் சாட்சியம் கொடுக்குறாங்க. அதிரடிப்படையினுடைய பாலியல் சித்திரவதை எப்படி நடந்ததுன்னு அதில் பாதிக்கப்பட்ட ஒரு 15க்கும் அதிகமான பெண்கள் சொன்ன செய்தி மிக மிக மோசமான அளவில் நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. கொளத்தூர் மணியன் அவர்கள் தான் இந்த கூட்ட ஏற்பாடுகளை செஞ்சிருந்தார். வெறுமனே ஆணையத்தின் முன்னால் அவங்க பேசுகிறது மட்டும் பதிவானா போதாது, அங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த செய்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஏற்பாட்டில் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. திருமண மண்டபத்தை சுற்றிலும் ஒரு 1000 பேர் கூடி நின்று அதை பார்க்குற அளவுக்கு இருந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலம் எல்லாமே ஒலிபெருக்கி மூலமாக கூடியிருந்த மக்கள் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இருந்தது. இது இன்னும் ஒரு மோசமான உணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திச்சு. இது காவல்துறையினர் மத்தியிலும் ஒரு பெரிய பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கிட்டது. அடுத்த கட்டமாக மார்ச் மாதத்தில் மாதேஸ்வரன் மலையில் 3வது கட்ட விசாரணை தொடங்கும் அப்படின்னு சொல்லி ஆணையம் உத்தரவு போடுது. இந்த நேரத்திலேயே மிகப்பெரிய சிக்கல் நமக்கு வருது அப்படிங்கிறத நினைச்ச கர்நாடக அதிரடி, ஏன்னா தமிழ்நாடு அதிரடிப்படையை காட்டிலும் கர்நாடக அதிரடிப்படை தான் வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேரில் மிக மோசமான சித்திரவதைகளை செஞ்சுட்டு இருந்தவங்க. உடனடியாக கர்நாடக அதிரடிப்படையினுடைய இன்ஸ்பெக்டர் முத்துராய அப்படிங்கிற ஒருத்தர் பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு வாங்குறாரு. சதாசிவம் ஆணையம் மேற்கொண்டு விசாரணை செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பெங்களூர் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மீண்டும் அந்த உத்தரவை உடைச்சிட்டு மீண்டும் ஆணையம் விசாரணை நடத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருந்த வேளையிலேயே 2000ஆவது ஆண்டு ஜூலை மாதம் கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்படுறாரு. ராஜ்குமாரை கடத்தி வைத்த வீரப்பன் வைத்த முதல் கோரிக்கையே அதிரடிப்படைகள் மேற்கொண்ட சித்திரவதைகள் குறித்து சதாசிவா கமிஷன் தடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணை தொடங்கணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு இன்னும் சிறையில் இருக்கிற எல்லாரும் விடுதலை செய்யணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு கர்நாடக முதலமைச்சர் 2 பேருமே வீரப்பங்கிட்டேயே உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதாவது ஃபோன் மூலமாக நீங்கள் ராஜ்குமார் கடத்தி வச்சிருக்கிறவரை விடுதலை பண்ணி முடிச்சிங்கன்னா உடனடியாக இந்த இடைக்கால தடையை நாங்கள் நீக்கி விசாரணை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வீரப்பனுடைய கோரிக்கை ஏற்று 2 மாநில அரசுகளும் 5 கோடி ரூபாயை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடாக தர்றோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த ஃபண்டை தனியாக ஒதுக்கி வச்சு ஒரு அரசாணையை வெளியிட்டுறாங்க. இந்த அரசாணையின் அடிப்படையில் தான் இப்போ அந்த 2,54,00,000 ரூபாயை வழங்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இப்படி சதாசிவ ஆணையம் நடைமுறைப்படுத்துவதற்கான சூழல் வருது. அதுக்கு பிறகு ராஜ்குமாரை வீரப்பன் விடுதலை பண்ணிடுறாரு. அதற்கு பிறகு பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு ஒரு மனு தாக்கல் பண்ணி சதாசிவ ஆணையத்தின் மீது இருந்த இடைக்கால தடையை உடைச்சிட்டு ஆணையத்தை விசாரணை செய்கிறதுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கொடுக்குறாங்க. 2வது முறையாக சதாசிவ ஆணையம் பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு மாதேஸ்வரன் மலையில் கூடுது. அந்த கூட்டத்தில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட 15 பேர் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதைத் தொடர்ந்து ஆணையம் அடுத்த கட்ட கூட்டத்தை மார்ச் 19 24 தேதி வரைக்கும் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா 2 மாநிலங்களையும் சேர்ந்த மொத்தம் 42 பேர் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்த கட்ட கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் 29, 30 2 நாள்களும் நடக்கும்னு அறிவிக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த பொதுமக்கள் சொன்ன இந்த குற்றச்சாட்டுக்களை பற்றி விசாரிப்பதற்காக மே, ஜூன் 2 மாதத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 6 அமர்வுகளை மாதேஸ்வரம் மலையில் சதாசிவா கமிஷன் நடத்துது. இந்த 6 அமர்வுகளிலும் கர்நாடக, தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்த 28 அதிகாரிகள் விசாரிக்கப்படுறாங்க. அதாவது வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சொன்ன புகாரின் அடிப்படையில் அந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கப்படுறாங்க. விசாரணை
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய சூழல் சதாசிவா கமிஷனுக்கு வருது. பெங்களூர் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்கும்போதே அதுக்கான ஒரு காலக்கெடுவை நிர்ணயம் பண்ணுறாங்க. அந்த காலக்கெடுவுக்குள் சதாசிவா ஆணையம் தன்னுடைய விசாரணையை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த நெருக்குதலில் விசாரணையை முடிக்கிறாங்க. அப்படி விசாரணை முடிக்கப்பட்ட போது மொத்தம் 197 பேர் சதாசிவ ஆணையத்தின் முன்னால் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆனால் புகார் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் இருக்காங்க. இந்த புகாரில் 2 தரப்பிலுமிருந்து பெறப்பட்ட தரவுகள் எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய 197 பேர்கிட்ட மட்டும்தான் விசாரிச்சிருக்காங்க. மீதி பேர்கிட்ட விசாரிக்க முடியல. விசாரித்ததில் 89 பேர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே இவங்க அப்பாவிகள், இவங்க எந்த தொடர்பும் இல்லாதவங்க, இவங்க பொய்யாக அதிரடிப்படையால் இந்த வழக்கில் சேர்த்தப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்ச 89 பேருக்கு உடனடியாக இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற சதாசிவ கமிஷன் தன்னுடைய ஆணைய அறிக்கையை 2003ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதை முழுமையாக ஆய்வு பண்ணி 2 மாநில அரசுகளுக்கும் உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத கேட்டு பல நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஆனால் நோட்டீஸுக்கு முழுமையான பதில் எதுவுமே கொடுக்காம வீரப்பன் எப்படிப்பட்டவர், எவ்வளோ மோசமானவர், எத்தனை கொலைகள் பண்ணியிருக்காரு, வீரப்பன் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, வீரப்பன் எவ்வளோ பெரிய குழுவை வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான இவங்களுடைய பாதிப்புகளுக்கு எதிரான அறிக்கைகளை, வீரப்பனை மையமாக வச்ச அறிக்கைகளையே 2 மாநில அரசு அனுப்பிட்டு இருக்குது. முறையான பதிலை இவங்க கொடுக்கவே இல்லை. இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2 மாநில அரசனுடைய அறிக்கைகளை பெற முடியாத சூழலில் 2005ஆம் ஆண்டு வரைக்கும் ஆணையம் என்ன செய்யறதுங்கிற ஒரு குழப்பத்திலேயே போயிட்டுருக்குது. இதுக்கடையில் 2004 அக்டோபரில் வீரப்பன் கொல்லப்பட்டு வருகிறார். அதுக்கு பிறகு அதிரடிப்படை அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி வேறு வேலைகளுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு ஓரளவுக்கு சுதந்திரமும் பாதுகாப்பாக வெளியில் போயிட்டு வரணுங்கிற அந்த நிலைமையும் வருது. அதுக்கு பிறகு 2005இல் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாமே ஒன்றிணைத்து ஹென்றி திபேன் தலைமையிலான மக்கள் கண்காணிப்பகம், சோகோ அறக்கட்டளை, இன்னும் பெங்களூர் இருக்கிற சேகரம் அறக்கட்டளை, பழங்குடி மக்கள் சங்கம், தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவை தவிர மீதி அனைத்து அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒன்று திரண்டு சதாசிவ ஆணையத்தினுடைய அறிக்கையை வெளியிடணும் அப்படிங்கிறத பற்றி வற்புறுத்தி பேசுகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாமே ஒன்று திரட்டி ஹென்றி திபேன் தலைமையிலான மக்கள் கண்காணிப்பகம் டெல்லிக்கு போகிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா, அவங்களுடைய துணைவியார் ஆணி ராஜா தலைமையிலானவங்க எல்லாமே பாராளுமன்றத்தை முற்றுகையிடுறாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை முற்றுகையிடுறாங்க. 2005ஆம் ஆண்டு அப்போ மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பட்டேலையும் பார்த்து பேசுகிறாங்க. பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கையும் பார்த்து பேசுகிறாங்க. இதில் சிவராஜ் பட்டேல் மிக தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஆதங்கத்தை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த அறிக்கையை வெளியிடணும், மாநில அரசுகிட்ட பதில் வந்தாலும் வரலனாலும் கவலைப்படணும், நீங்கள் வெளியிடுங்கிற மாதிரியான ஒரு நெருக்குதலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு மாநில அரசுகளும் இதுக்கு ஒரு ஒப்புக்குச்சப்பா சில அறிக்கைகளை மட்டும் கொடுத்துட்றாங்க. கடைசியாக 2007 ஜனவரி 15, அதாவது பொங்கல் திருநாள் அன்னைக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சதாசிவா அறிக்கை வெளியிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் சதாசிவா கமிஷன் என்ன ஆய்வறிக்கையில் சொல்லியிருந்தது அப்படிங்கிற எல்லா செய்திகளுமே வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த அறிக்கையில் சதாசிவ ஆணையம் 2 மாநில அரசுகளையும், காவல்துறையையும், அதிரடிப்படையையும் கடுமையாக குற்றம் சாட்டி பல தரவுகளை எல்லாமே வெளியிடுறாங்க. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் தரப்பிலும் நடந்த செய்திகளையும் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அதிரடிப்படை நடத்த இருக்கிற 62 என்கவுண்டர், இந்த 62 என்கவுண்டரில் எந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கிறதை பற்றி சொல்கிறாங்க. இந்த சதாசிவ ஆணையம் ஒரு அளவுகோலை வைக்குது. அதாவது 300 கஜ தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்து சுட்டாங்கன்னா அது ஒரு எல்லையாகவும், 300 கஜத்திலிருந்து 60 கஜ வரைக்கும் சுட்டாங்கன்னா அது ஒரு எல்லையாகவும், 60 கஜத்துக்கும் உட்பட்ட பகுதியில் சுட்டாங்கன்னா அது ஒரு அளவீடாகவும் வச்சு ஆய்வு பண்ணுறாங்க. பெங்களூரை சேர்ந்த மருத்துவர் பிரபாகர் அப்படிங்கிறவர் இதில் ஒரு முக்கிய சாட்சியாக கொண்டு வரப்படுறாரு. அவருடைய சாட்சிகளின் அடிப்படையில் 300 கஜம் தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்து சுட்டுக் கொல்லப்பட்டவங்க யாருமே கிடையாது. 60 கஜ தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்து சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 12 வருது. கிட்டத்தட்ட 20 கஜ தூரத்துக்கு உள்ளால வச்சு தான் மீதி எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்ட அந்த 62 பேரில் 16 பேர் தவிர மீதி எல்லாருடைய உடலிலும் நெஞ்சிலும் தலையில் மட்டும்தான் காயங்கள் இருக்குது. ஒரு தேடுதல் வேட்டையின் போது போலீஸார் சுட்டுக்கொள்கிற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுட்டுக்கொல்லப்பட்ட நபர்களுக்கு காலிலும், இடுப்பு, தொடை இந்த மாதிரி பகுதியில், கையில் எல்லாமே அடிபடும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. ஏன்னா ஒரு மனிதன் ஓடிக்கிட்டு இருக்கான், எதிர்த்தாக்கல் நடத்துகிறாங்க போது இது எல்லாமே சாத்தியமாகும். ஆனால் கிட்டத்தட்ட சுட்டுக்கொல்லப்பட்ட ஒரு 16 பேரின் உடல்களை தவிர மீதி எல்லா உடலுமே தலையில், நெஞ்சில் மட்டும்தான் காயப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக சௌதாமணி, பாப்பாத்தி அப்படிங்கிற 2 பெண்களுடைய வாய்க்குள்ளேயே துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டிருப்பாங்க.
புட்டன் அப்படிங்கிற ஒருத்தரை 2 அடி தூரத்திலிருந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அந்த துப்பாக்கி தோட்டாவிலிருந்து வந்திருக்கிற கரிய மருந்துகள் கூட அவருடைய மூளைப்பகுதியில் ஒட்டியிருக்கு அப்படிங்கிற தரவுகளை எல்லாமே ஆய்வுக்கு எடுத்து வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லிருக்கக்கூடிய பெரும்பாலானோர் உண்மையான தேடுதல் வேட்டையின் போது சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அல்ல. இவங்க எல்லாமே நிற்க வைக்கப்பட்டு, கைகள் வெட்டப்பட்டு அல்லது உட்கார வைக்கப்பட்ட நிலையில் தான் சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தரவுகளையுமே தெளிவாக ரிப்போர்ட்டாக கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற 89 பேருக்கு, அதாவது சுட்டுக் கொல்லப்பட்டவருடைய குடும்பம், சட்டவிரோத காவலில் வச்சுருந்தவங்க, நீதிமன்ற விசாரணைங்கிற பேரில் 8 ஆண்டுகள் சிறையில் வச்சுருந்தவங்க, இவங்களில் தேர்வு பண்ண தரவுகள் இருக்கிற 89 பேருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கணும். இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே தங்களுக்கு அளவுக்கு மீறின அதிகாரம் வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அரசு அவங்களுக்கு அதிகாரம் வழங்கினதுக்கான அரசாணை எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. உள்ளூர் காவல்துறையினுடைய உதவியோடு தான் இவங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க யாரையுமே உள்ளூர் காவல்துறையினுடைய உதவியோடு விசாரிக்கலை. உள்ளூர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரல. இவங்க பிடிச்சி விசாரித்து குற்றவாளின்னு முடிவு பண்ணி அந்த ரிப்போர்ட்டை உள்ளூர் காவல்துறை கொடுத்து அதுக்கு பிறகு தான் உள்ளூர் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்க தவிர அவங்க முன்னால் இவங்க யாரையுமே கைது பண்ணல அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாமே சொல்லி பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் இழப்பீடு கொடுக்கணும். காவல்துறை சாராத ஒரு அமைப்பின் மூலமாக விசாரணை நடத்தி வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பங்கெடுத்த அதிகாரிகளுக்கும் தண்டனைக்குள்ளாக்கணும். அவங்க மேலே அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. அந்த அறிக்கை வெளியானதுக்கு பிறகு தமிழ்நாடு அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட 38 பேருக்கு 1,25,50,000 ரூபாய் இழப்பீட்டை, கர்நாடக சிறப்பு அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட 51 பேருக்கும் மொத்தம் 1,59,50,000 ரூபாயை இழப்பீடாக வழங்கணும். இந்த 2 தொகையையும் 4 வார காலத்துக்குள் வழங்கி முடிக்கணும் அப்படின்ட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு போடுது. இந்த உத்தரவை அடுத்து கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்டு 3 கட்டமாக தமிழ்நாடு அதிரடிப்படை தனக்கான ஒதுக்கப்பட்ட அந்த தொகையை கொடுத்து முடிச்சிருது. கர்நாடக அதிரடிப்படை 6 கட்டங்களாக 4/4/2009, அதாவது சதாசிவ ஆணையம் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் எவ்வளவு இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறத தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சொன்னதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 26 மாதங்கள் இழுத்தடித்து அதுக்கு பிறகு 6 கட்டமாக அந்த 1,59,50,000 ரூபாயும் வழங்கிடுறாங்க. இதை காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு 2 மாநிலத்திலுமே காவல்துறை சார்பாக நாங்கள் கொடுத்தா வாங்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் போராட்டம் நடத்தினதுக்கு பிறகு வருவாய்த்துறை மூலமாக இந்த தொகை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்பட்டது. இது இடைக்கால நிவாரணமாக மட்டுமே வழங்கப்பட்டது. அப்படித்தான் சதாசிவா கமிஷன் உத்தரவுலையும் சொல்லியிருக்கு, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சொல்லியிருக்கு. அதற்கு பிறகும் 2 மாநில அரசுகளும் பூர்வாங்க விசாரணை செய்யணுங்கிறதையும் சதாசிவ ஆணையம் சொல்லியிருக்கு. ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலக்கெடுவுக்குள் எங்களால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சிருக்குது. இன்னும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லோரிடமும் மனு பெற்று அந்த மனுவை முறையாக ஆய்வு செய்து அரசு இழப்பீடு வழங்கணும். அல்லது பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களிடம் இருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் உங்களுக்கான கிளைமை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான வரியை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் யாராவது பாதிக்கப்பட்டவங்க புகாருக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் மீண்டும் பலரிடம் புகார் மனு வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த 350 பேருடைய புகார் மனுவில் இன்னும் பாதிக்கப்பட்ட சிலருடைய தரவுகளை எடுத்து வச்சுருக்காங்க. வீரப்பன் உயிரோடு இருந்த அந்த காலகட்டம் 2004 வரைக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சதாசிவா கமிஷன் மூலமாக விசாரணை நடத்தின போது பலர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. பலருடைய கணவன்மார்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற தரவுகள்லாம் தெரியாமல் இருந்தது. இது எல்லாமே முழுமையான தரவுகள் இல்லாத புகார்களாக இருந்தது. இது எப்படிப்பட்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் உயிர் பெற்று வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு வீரப்பன் கொல்லப்பட்ட பிறகு கர்நாடக அரசு வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கு பயன்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு 5 கோடி ரூபா ஃபண்டை அலாட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டை நீங்கள்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது கர்நாடக அதிரடிப்படை அதிகாரிகள் எந்தெந்த இடத்துல தேடுதல் வேட்டை மேற்கொண்டாங்க, தேடுதல் வேட்டையின் போது யார் யாரை சுட்டு கொண்டாங்க, வீரப்பன் குழுவினரினுடைய யார் தலைக்கு எத்தனை லட்ச ரூபா அறிவிக்கப்பட்டிருந்தது, அந்த தாக்குதலுக்கு யாரெல்லாம் உதவியாக இருந்தாங்க, அந்த என்கவுண்டரில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதை பட்டியலிட்டு கர்நாடக அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கான பரிசு தொகையை பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி பரிசு தொகையை பிரித்து கொடுப்பதற்காக வீரப்பன் கூட்டாளிகள் அப்படிங்கிற பேரில் பலருடைய பெயரை அதில் ஒரிஜினலாக கொண்டு வர்றாங்க. அதாவது ஏற்கனவே அடையாளம் தெரியாதவங்கன்னு சொல்லியிருந்த அந்த பேரை எல்லாமே
இவங்களே இந்தந்த இடத்துல இந்தந்த அதிகாரிகள் சுட்டு கொண்டாங்க அப்படின்னு பட்டியல் போட்டு அந்த பரிசு தொகையை பிரித்து கொடுத்துட்டு அந்த ஆவணத்தை அரசனுடைய பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஆவணங்கள் கிட்டத்தட்ட 2017-18 காலகட்டங்களில் நான் வீரப்பன் குறித்த நூல் எழுதுவதற்காக, அதுவும் குறிப்பாக வீரப்பன் வாழ்ந்ததும் எழுந்ததும் 2ஆம் பகுதி நூல் எழுதுறதுக்காக கர்நாடக காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற பல அதிகாரிகள்கிட்ட போகும்போது வீரப்பன் குழுவை சேர்ந்த பலர் எந்த இடத்தில் யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற தரவுகள் எல்லாமே கிடைச்சது. அந்த தரவுகளை எடுத்து சுட்டுக் கொல்லப்பட்ட பலருடைய குடும்பத்துக்கும் கொடுத்துருக்குறேன். அந்த வகையில் இப்போவும் கிட்டத்தட்ட இன்னொரு 30 குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய கணவன் என்ன ஆனார், எங்கே கொண்டு போனாங்க, எப்படி கொண்டாங்க அப்படிங்கிற தரவுகளே தெரியாமல் இருந்தவங்க எல்லாமே இப்போ அவங்களுடைய கணவர்கள் எந்த காவல் நிலையங்களில் எந்த இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கிற தரவுகள் கிடச்சிருக்கு. அவங்க எல்லாமே இப்போ நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கும் இழப்பீடு வேணும்னு கேட்டிருக்காங்க. இதே போல் பழங்குடி மக்கள் சங்கம் ஒரு பெரிய பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. அந்த பட்டியலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 270 பேருடைய புகார்கள் இன்னும் அப்படியே இருக்குது. அதாவது சதாசிவ ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு விசாரித்தும் முடிவு காணப்படாமல் 270 பேருடைய மனுக்கள் இருக்குது. அந்த மனுக்களில் தடுப்பு காவல் சித்திரவதைக்குள்ளானோர் மொத்தம் 16 பேர். அதாவது அவங்கள தடுப்பு காவலில் வச்சுக்கிட்டு அதிரடிப்படை ஆள்காட்டியாகவும் சுமை தூக்குறவனாகவும் சமையல்காரனாகவும் வேலைக்கு பயன்படுத்தினதுங்கிற குற்றச்சாட்டில் ஒரு 16 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் ஊரை விட்டு இடம் பெயர்ந்து போனவங்க ஒரு 13 பேர் வராங்க. சொத்தை இழந்தவர்கள் அப்படி ஒரு 12 பேர் வராங்க. கொடும் சித்திரவதைக்கு ஆளானவர்கள் அப்படின்னு ஒரு 16 பேர் வராங்க. சட்டவிரோத கொலைகள் அப்படிங்கிற பேரில் இன்னொரு 57 பேருடைய கொலைகள் விசாரணை செய்யப்படாமலே இருக்குது. இது தவிர காணாமல் போனவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் ஒரு 15 பேர் இருக்காங்க. பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானவங்க அப்படின்ட்டு ஒரு 57 பேர் இருக்காங்க. சித்திரவதைக்கு பின் மரணம் அடைந்தவர்கள், அதாவது போலீஸ் சித்திரவதை செய்து நீதிமன்ற காவலில் வச்சு சிறையிலிருந்து விடுதலை பண்ணதுக்கு பிறகு உடல் எல்லாமே நொந்து போய் பின்னாளில் ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு பிறகு இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 17. இப்படி இன்னும் பாதிக்கப்பட்ட ஒரு 270 பேருடைய பட்டியல் இருக்குது. இவங்களுக்கான தரவுகள் ஒரு சிலரிடம் இருக்குது, ஒரு சிலர்கிட்ட இல்லை. இவங்களுக்கும் இழப்பீடு வேணும் அப்படின்னு ஒரு மனுவை வழக்கறிஞர் பாப்பா மோகனையாவும் ஹென்றி திபேனும் இந்த விசாரணையிலேயே தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இது போக இன்னொரு வழக்கறிஞரும் ஒரு 6-7 பேருடைய மனுவை தாக்கல் பண்ணி ஒரு 2 வழக்குகள் வந்தது. இந்த வழக்குகளுக்கும், அதாவது நீங்கள் இப்போ கிளைம் கேட்குற இந்த வழக்குகளுக்கும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட தொகையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குற வழக்குக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் தனியாக நீதிமன்றத்தை அணுகி மீண்டும் மனித உரிமைகள் ஆணையம் மூலமாக ஒரு கமிட்டியை வச்சு விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடை வாங்க. ஆனால் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒதுக்கின 5 கோடி ரூபாயை அந்த 89 பேருக்கும் 4 வார காலத்துக்குள் பிரித்து கொடுத்து இந்த பிரச்சனையை முடியுங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது. உத்தரவுப்படி இப்போ அரசு நடந்துக்குமா அல்லது மீண்டும் ஏதாவது ஒரு சாக்கு காரணங்களை காட்டி, ஏற்கனவே என்ன புகார் கொடுத்துருக்காங்க, என்ன விசாரிக்கணும், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கடிதம் போட்டிருக்கோம், பதில் வரல அப்படிங்கிற அடிப்படையில் இழுத்தடிப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு அரசு அரசு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆணையம் பரிந்துரைத்த தொகையை உரிய காலத்துக்குள் வழங்கிட்டு மேற்கொண்டு நடவடிக்கைகள் தான் நல்ல பண்பாக இருக்கும். அந்த வேலையை இந்த அரசு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் மீண்டும் பாதிக்கப்பட்டதாக சொல்லி நீதிமன்றத்திற்கு போய் அந்த வழக்குகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து இந்த வழக்கு வேறு அந்த வழக்கு வேறுன்னு பிடிச்சு வச்சுருக்காங்க. அப்படி பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த பாதிக்கப்பட்ட 270 பேர் கொண்ட இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அவர்களுக்கும் உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கணும். வழங்கினா தான் நம்ம ஜனநாயக அமைப்பு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு, மனித உரிமையை பாதுகாக்கின்ற ஒரு அரசு அப்படிங்கிற பேர் எல்லாமே இந்த அரசுக்கு வரும். அப்போ தான் இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நமக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். அப்படி இல்லாமல் மீண்டும் ஏதாவது காரணம் காட்டி அவங்கள தள்ளிவிட நினச்சாங்கன்னா நம்ம எல்லாம் மனிதனாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே வீரப்பன் என்னை பல முறை சந்தித்த போதும் ஒவ்வொரு முறை சந்திப்பின் போதும் கேட்குற கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, சதாசிவா கமிஷன் என்னாச்சு, அந்த பணம் உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் அவர் சாகும் வரைக்கும் அது நடக்கலை. செத்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த 89 பேருக்கான தொகையில் ஒரு 38 பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. இந்த அடிப்படையிலேயே கர்நாடகாவில் பாதிக்கப்பட்ட மக்களும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் மூலமாக கர்நாடக அரசு வச்சிருக்கிற இன்னும் ஒரு 3.5 கோடி ரூபாயை வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் கர்நாடக அரசு உடனடியாக அதை பிரித்து கொடுக்கறதுக்கு சமூக அக்கறையுள்ள பலரும் உதவி செய்யறதா சொல்லியிருக்காங்க. அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் பாதிக்கப்பட்டு நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, சொந்த ஊர் விட்டு வெளியூரில் போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பலர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவர்களுக்கும்
உரிய இழப்பீட்டை இந்த அரசுகள் கொடுத்துனா தான் அது இந்த அரசுக்கு மரியாதையாக இருக்கும், நமக்கும் ஒரு மரியாதையாக இருக்குது. இந்த ஆட்சியின் கீழ் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் நம்மளும் வாழ்கிறோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்க முடியும். அப்படி இல்லாமல் அது இழுத்தடிக்கப்படுமானால் அது எல்லோருக்குமே இந்த சமூகத்துக்கு ஒரு அவப்பெயராக தான் இருக்கும். ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் கொடுத்த வழிகாட்டுதலை கூட நிறைவேற்ற முடியாமல் இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான சூழலை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பார்ப்போம். 2 மாநில அரசுகளும் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு நினைக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு அரசு இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இழப்பீடுகளை உடனடியாக வழங்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.